ராணிக்கோட்டையில் இருக்கும். இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜா கோட்டை வந்து எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். வந்து எதிரிகள்லாம் இந்த கோட்டைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த செவர்லாம். 30 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் நான். கல்யாணம் புதுசுல ராஜா கோட்டையை பார்த்துட்டு போனேன். இப்ப ராணி கோட்டையை எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. ராணியே இப்பதான் ராணி கோட்டை வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டின ராஜாவே ஒரே ஒரு சின்ன கீழே கல்வெட்டு தான் வச்சிருக்காரு. அவரோட அந்த கல்வெட்டு வச்சிருக்க மாட்டாரு. அது கூட வைக்கல, அது நம்மால் வச்சிருக்கானுங்க. சிவன் கோயிலா மேல இருக்கா? சூப்பரா. வேற லெவலில் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டைவ் அடிக்கிறானுங்க. நம்மளோட லக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்லேயே மழையிலேயே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டரில் தான் இந்த செஞ்சிக்கோட்டை இருக்குது. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This is a fort where which Maratha has been ruled. So we are from Maharashtra. Today is from Maharashtra. Yeah. Today is 1st May, Maharashtra Day. Okay. So that's why we have decided this day to visit this fort, and even today it is very difficult to just walk through this fort. How that people have bravely might have built this fort. Yeah. Salute to that our Maratha warriors. Yeah, okay, super. Can you have our one group photo? Yeah, sure. Hi. Guys, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ட்ராவல் வித் ஜகா. நம்மளோட ஃபோட்டோகிராஃபியோட டேலண்ட்டை காமிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. Hi. Jai Bhavani, Jai Shivaji, Jai Bhavani, Jai Shivaji. Jai Bhavani, Jai Shivaji. Yeah, fine, good. Thanks guys. I took photo and video, okay? Okay. Thank you. Bye. எங்க இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நானும் எதிர்பார்க்கல. அவங்க வந்து மகாராஷ்டிராவிலேருந்து இதை பார்க்கறதுக்காக வந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே இதை பார்க்காம இருக்கோம். ஃபைனலி வந்து நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் பார்ப்பீங்க அண்ட் இங்கே வருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. கிளைமேட்லாம் சுத்தமாக மாறிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் மின்னல் அடிச்சிட்ருக்கு. செம பயமாக இருக்குது வேறு. ஒரு வேளை வந்து ராஜாவை பார்க்கறதுனால, நம்ம ராணியை பார்க்கறதுனால ராஜா கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ராஜா கோட்டைக்கு மேலே பாருங்கள், ஃபுல்லாகவே டோட்டலாக மாறிடுச்சு அந்த இடத்துல கிளைமேட்லாம். மின்னல் எனக்கு இந்த மின்னல்னாலே பயம். திடீர்னு அங்கே வாங்க, நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிடலாம். அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு மழைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கிளைமேட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 1, 2023 சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வெயில் அடிச்சிட்ருக்கோம். எல்லாத்துக்கு வந்து நீங்கள் ஏசியில் தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு நாள் நம்ம வந்ததுனாலே என்னன்னு தெரில, கிளைமேட் சுத்தமாக மாறிடுச்சு. மழை தான் இப்போ வரப்போகுதுங்க. அங்கே இப்போ தெரியுதுங்களா? அங்கெல்லாம் வந்து மின்னல் அடிச்சிட்ருக்கு. அங்கெல்லாம் செம மழைங்க. அங்கே போகுது பாருங்கள் மேகம். அந்த மேகத்தெல்லாம் செம மழை போயிட்டுருக்கு. நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு சேஃபான பிளேஸில் போய் ஆகணுங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வெள்ளையங்கிரி விளாக் போட்டிருக்கோம், கொல்லி விளாக்ஸ் போட்டிருக்கோம். எல்லாமே போய் பாருங்கள். ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு. இது ரொம்பவே சூப்பராக பெரிய இடமா இருக்குங்க. இங்கே பிரச்சனையே இல்லை. இந்த வியூ கொடுத்ததுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஆகணுங்க. வேறு வழியே இல்லை. எங்கே பாருப்பா, ஓ மை காட், இங்கே முடிய நாங்கள் போய் நிற்க போகிறேன். ஆபத்து, எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள். இங்கிருந்து பார்க்க வியூ வேற லெவலில் இருக்குங்க. பார்க்கலாம் பையன். காத்து எப்படி அடிக்கிறது? காத்துலாம் தள்ளி வரல, நான் தான் குச்சேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு போகலாம். அப்புறம் வந்து அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சைடில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான செட்டப்புங்க. இந்த கோட்டையில் இருக்கவனா எதுவுமே பண்ண முடியாது. இந்த கோட்டையில் வந்து கீழே வந்தால் மட்டும்தான் அவங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமே கண்டி. மேலே வர வாய்ப்பே இல்லைங்க. அந்தளவுக்கு பயங்கர செட்டப்போட இருந்திருக்காங்க.
பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சாரி கேஸ் வந்து அங்கே வந்து லவர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம விளாக் எடுக்க வந்தோம், அதனால் சில வீடியோஸ் போட்டால் ஸ்ட்ரைக் ஆகிரும். ஸோ நம்ம வந்து வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஆக்சுவலாக மழை வந்து இந்த சைடில் இருந்து இப்படியே போயிட்டே இருக்குது ரெயின். ஆனால் நம்ம இருக்க இடம் மட்டும் நீங்கள் ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சாம்ராஜ்யம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து சுற்றி மலை தான், தெரியுதுங்களா? இப்போ இது வந்து கோட்டை அப்படின்னா இது வந்து ராணி கோட்டை அப்படின்றாங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மலை தான். ஸோ அங்கே அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன மலைன்னு தெரியல. ஆனால் இங்கேயும் மேலே வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ராஜா கோட்டை, அது கிங்கோட ஃபோர்ட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ஃபுல்லாக மலை தான் இருக்குது. சுற்றி மலை தான், தெரியுதா? எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னா இவங்களை மீறி எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், சுத்தியேற மலை, நடுவில் மட்டும் இவங்க கோட்டை மட்டும்தான். இப்போ தான் நிறைய வீடெல்லாம் கட்டிட்டாங்க, ரோடெல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் வெறும் பிளெயின் ஏரியாவாக இருந்திருக்கும் போல். இந்த வழி எங்கேயோ போகுதுங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவலாளிகள்லாம் வந்து அங்கே நின்றுருப்பாங்க. அங்கேருந்து எதிரிகள் வராங்களா இல்லையா, யார் யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. சாரி கேஸை வந்து அங்கே வந்து ராஜா ராணி, அதாவது இந்த காலத்து ராஜா ராணி வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வீடியோ மட்டும் பாருங்கள், அதை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம வந்து இங்கே போகலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிளேஸாக இருக்குது. இது உள்ள என்ன இருக்கும் கரெக்டாக தான் அவரோட வேலையை பார்க்குறாரு. இங்கே போகிறேன். வாவ் கைஸ், இங்கே பாருங்க, இதெல்லாம் இடிஞ்சு விடாமல் தான் சரிதான். எப்போ யார் மண்டையில் விடணும்னு தெரியாது, நான் தெரியலாலும் தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு மொட்டை மாடிக்கு போக போகிறோமோ. என்ன இடத்துல ராணியோட துணியெல்லாம் காய்கறி. ஐயோ கம்முனிரியா, மகாராஷ்டிராவிலேருந்து வந்துருக்காங்க, சும்மா வந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் ஆளாக வந்துருப்பாரு பார்த்துக்கோ. இங்கே ஒரு வா. இடி மின்னல் என்னடா இருக்குங்க? ஏதோ ஒரு படிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, போய் பார்க்கலாம். கைஸ், அவ்வளோதாங்க வழி. இதுக்கப்புறம் வேறு எதுவும் வழி இல்லை. அங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு லொக்கேஷன்ப்பா, வியூ வேறு லெவலில் இருக்குது மக்களே. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை நான் ரொம்ப 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 பின்னோக்கி வந்து காலத்தில் கூப்பிட்டு போயிருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அது போதும். இது உள்ள நோ இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு பெரிய இடம் இருக்குது. அங்கே போகிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்படியே வெளியே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த அரிசிலாம் கொட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, தானிய கிழங்கு, அதுவாக தான் இருக்கணும். யுவராஜ், அதுக்குள்ளே போனால் வரியா? கீழே போனால் வழி இருக்குது, மேலே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. எனக்கா அந்த காலத்தில் செத்து போனேன், ஆனால் உள்ளேருந்து வந்துடுவானு பயமாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் சிவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் எந்த இப்படி தான் இது யோசிச்சு கட்டினாங்கன்னே தெரியலங்க, பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கல். சீலிங்லாம் வந்து இப்போ நம்ம கான்வென்ட்டில் போடுற மாதிரி அந்த காலத்தில் கல்லை வச்சு இவ்வளோ பெரிய சீலிங் போட்டு, அது இவ்வளோ வருஷம், எவ்வளோ நம்ம எவ்வளோ நினச்சாலே ரொம்ப அதிகமாக இருக்குயா வருஷம். வாங்க எக்கோ அடிக்க தான் பார்க்கலாம். ஜகா, டிராவல் வித் ஜகா யூடியூபர். ஹலோ, அரே பாய் பாய், எங்கேயும் தனியாக விட்டு போகிற பயமா இருக்கீங்க, வா. ஐயோ இவனுங்கிட்ட முடியாது போல சாமி, உயிர் பயத்தை காமிச்சிட்டே இருக்கானுங்க. நீங்கள் பார்த்தீங்களா இந்த செவர்லாம், இப்போ இந்த பாறையெல்லாம் ஏறி ஈஸியாக வந்து உலகாளிகள்லாம் வந்து மேலே வர முடியும். அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கல் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது மேலே வரக்கூடாதுன்ட்டு. மழை வர ஆரம்பிச்சிச்சு, செம மழை வருதுங்க. தேங்க்யூ காட். அடிக்கிற வெயிலுக்கு எப்படா மலை மேலே ஏற போகிறேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வந்து மழை பயங்கரமாக இருக்குங்க, கிளைமேட்டு ஃபுல்லாக மழை தான்.
சப்போஸ் தலைமலை இடிலாம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் சேஃபாக ரெக்கவர் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. என்னோடய கடைசி ஆசை அதுதான். சரி ஓகே காய்ஸ், வந்து நம்ம இந்த பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும். அதனால் வந்து இங்கே ரொம்பவே பார்த்து நடக்கணும். இது வந்து போனீங்க அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, வாங்க வா. நம்ம கிட்டத்தட்ட கீழே தாங்க போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் போர் மன்னர்கள்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக இருக்க ராஜராணிகள்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மழையிலேருந்து தப்பிக்கணும்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லைங்க. செம்ம மழை, ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை நினைக்கிறப்ப தான் லாக கன்டினியூ பண்ண போகிறோம். மழையிலே போகலாம் தான், பட் ஆனால் வந்து நமக்கு நிறைய திங்ஸ்லாம் வந்து பேக்கில் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து என்ஜாய் பண்ணலாம்.